பாத்தியாடா இவன் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டே கொடுக்காம புதுசாக வந்தவனுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்குறான். ஸோ பழைய நண்பர்களை வந்து அப்படியே சீப்போ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறானுங்க. ஏன்டா இந்த மாதிரி இருக்கானுங்க? இதான் மனுஷனுடைய வாழ்க்கை போல. ஸோ ஒருத்தன் புதுசாக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா வயசாக இருக்கிறவங்களாம் கண்ணுக்கு திரும்பினானுங்க, மறந்துடுவானுங்க போல. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயோ உங்களுடைய ஏதோ ஒரு கேங்கில் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். ஸோ அதாவது வந்து புதுசாக வந்தவங்களை தலைமலை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு பழசாக இருக்கிறவங்கள அப்படியே கால் கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரி. ஸோ எனிவே, ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆனந்தன். வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனவே இன்னைக்கான டாபிக் என்ன, இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேய்ப்பவனும் காட்டு ஆடுகளும் சொல்லக்கூடிய ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனிவே வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short நண்பா, always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருக்கான். ஸோ அந்த ஆடு மேய்க்கிறவன் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஆடுகள் இருக்குது. ஸோ அந்த ஆடுகளை அவன் தினமும் தண்ணிகளும் தீவனங்களும் போட்டு வளர்த்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியாப்பட்ட அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் வந்து காட்டு பக்கமாக வந்து ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறான் மேய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி மேய்க்கிறப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு சில ஆடுகள் இருக்கும், காட்டு ஆடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டு ஆடுகள்னு சொல்லக்கூடிய ஆடுகளும் அந்த பக்கமாக இருக்கும் காட்டுக்குள்ளே. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய வளர்ப்பு ஆடுகளையும் அந்த காட்டு பக்கமாக மேய்ப்பதற்காக ஓட்டி மாறான். ஸோ அப்படி ஓட்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில சம்டைம்ஸில் வந்து இந்த காட்டு ஆடுகளும் இந்த ஆடுகள் கூட வந்து புற்களை மேய்கிறது, ஸோ இந்த ஆடுகள் கூட ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த காட்டு ஆடுகள் பண்ணும் போல். ஸோ இவன் அதை வாட்ச் பண்ணுவான் போல். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரமாக வந்து இந்த தன்னுடைய வளர்ப்பு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் திரும்பி காட்டுக்குள்ளேயே போயிடும். ஸோ இப்படியாப்பட்ட இந்த ஆடு மேய்க்கிறவன் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதிகமான மழை டைமு. ஸோ அந்த டைமில் வந்து தீவனங்களே அதிகமாக கிடைக்கல. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ புற்கள் எல்லாமே தண்ணியெல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஸோ இவங்ககிட்டே ஒரு சில கொஞ்சம் தீவனங்கள் தான் இருக்குது தன்னுடைய வளர்ப்பாடுகளுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ தழைகள் எதுவுமே கிடையாது, ரொம்ப மழை. ஸோ ரொம்ப எங்கே பார்த்தாலும் வெள்ளை தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஆடுகளுக்கும் உணவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நாள் தன்னுடைய வீட்லேயே வந்து வளர்க்குற ஆடுகள் இருக்குல்லையா, ஸோ அந்த ஆடுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய, அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் வந்து அந்த வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு உயிர் வாயிற அளவுக்கு கொஞ்சம் போடுவான் போல். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவனுடைய வளர்ப்பு ஆடுகள் இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது இவனுடைய வீடுகளுக்கு வந்து அந்த காட்டு ஆடுகள் வந்து ஒரு நாள் வருதுங்க இந்த மாதிரி மழை டைமில். ஸோ தண்ணி எங்கே பார்த்தாலும் தேங்குறதுனால அந்த காட்டு ஆடுகளுக்கும் உணவு இல்லை. ஸோ அப்படி உணவு இல்லாததுனால என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, அந்த காட்டு ஆடுகளும் அந்த வளர்ப்பு ஆடுகள் வளர்க்குறதுனால அவன் வீட்டுக்கு வருதுங்க இந்த மாதிரி. ஸோ வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஆடு மேய்க்கிறவன் இந்த புதுசாக வந்த ஆடுகள் இருக்கு இல்லையா, ஸோ காட்டுலேருந்து வந்த ஆடுகள், ஸோ காசு இல்லாமலே நிறைய ஆடுகள் இலவசமாக வந்துடுச்சுங்க. இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த காட்டுலேருந்து வந்த ஆடுகள் இதை திரும்பி காட்டுக்கெலாம் போகாது, நம்ம கூடவே இருக்கும். ஸோ இதை நம்ம வளர்த்து விற்றுடலாம், நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம், ஸோ காசு செலவு பண்ணாமலே நிறைய ஆடுகள் நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த புதுசாக வந்த ஆடுகளுக்கு ஏகப்பட்ட தீவனங்களை வந்து போடுவான் போல். ஸோ ஏகப்பட்ட தீவனங்களை போட்டு இருக்கான். தன்னுடைய வளர்ப்பு ஆடு இருக்குல்லையா, ஸோ தன்னுடைய வளர்ப்பு ஆடுகளுக்கு மட்டும் ஏதோ உயிர் வாயிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உணவுகளை போட்டுட்டு இருக்கான் போல். ஸோ இப்படியேப்பட்டு ஆடு மேய்க்கிறவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா, இவன் என்னடா நமக்கு நிறைய தீவனம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீவனங்களை அந்த காட்டு ஆடுகள் சாப்பிட்டுன்னு இருக்கு. இந்த வளர்ப்பாடுகள் இந்த மாதிரி நமக்கு உயிர் வாயிற அளவு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு எதுவுமே நினைக்காம போடுற உணவை சாப்பிட்டுட்டு அவங்க கூடவே இருக்குங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாம் வெள்ளை தண்ணி எல்லாமே வற்றி போன உடனே மறுபடியும் புற்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஆடுகளுக்கு உணவும் வந்துடுச்சு. ஸோ உணவு வந்த உடனே இந்த காட்டு ஆடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுடைய வாழ்விடமானது எது, காட்டு ஆடுகளுக்கு காடு தான் வாழ்விடம். ஸோ இந்த வளர்ப்பாடுகளுக்கு வாழ்விடம் எதுனா இவனுடைய வீடு தான் அதுங்களுக்கு வாழ்விடம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த காட்டு ஆடுகள் என்ன பண்ணிச்சான், இந்த ஆடு மேய்க்கிறவன் இருக்கான்ல, ஸோ அந்த ஆடு மேய்க்கிறவனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டுதுங்களாம், காட்டுக்கு புறப்பட்டுதுங்களாம். அதை பார்த்து அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஏதாவது எங்கே போகிறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ ஏகப்பட்ட தீவனங்களை போட்டிருக்கேன், நான் என் வளர்க்குற ஆடுங்களை விட உங்களுக்கு தானே ஏகப்பட்ட தீவனங்களை நான் போட்டேன், ஸோ உங்களை பசியாவாக வச்சுருந்தேன், நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், மறுபடியும் எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடுகளை பார்த்து கேட்குறானா அந்த ஆட்டுக்காரன். அதுக்கு உடனே அந்த காட்டு ஆடுகள் வந்து இவனுக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுக்குதுங்க. என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏதோ புது ஆடாக இருக்கவே எங்களுக்கு ஏகப்பட்ட தீவனங்களாக கொடுத்தீங்க, வச்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய பழைய ஆடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பழைய ஆடுகளை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஸோ உணவுகளையும் ஏதோ உயிர் வாயிற அளவுக்கு பிச்சைப்படுற மாதிரி போட்டு பார்க்குறீங்க அந்த பழைய ஆடுகளுக்கு. ஸோ நாங்கள் புதுசாக வந்தோடனே எங்களுக்கு ஏகப்பட்ட தீவனங்களை வாரி அரைக்கிறீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்கள் கூடவே இருந்துடும் அப்படின்னு நாங்கள் பழைய ஆடுகளாக மாறிடுவோம். ஸோ ஏதாவது புதிய ஆடு ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த புதிய ஆடுக்கு ஏகப்பட்ட தீவனங்களை போடுவீங்க, எங்களுக்கு பசியாகவே வச்சுக்கிட்டு, ஸோ வயிறு ஏதோ அரை வயிறாகவே வச்சுக்கிட்டு நான் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் வாயிற அளவுக்கு தீவனங்களை போடுவீங்க. ஸோ எதுக்கு நாங்கள் எங்களுடைய இருப்பிடமான காட்டுக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக வந்து இருக்கிற புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு சும்மா ஹாப்பியாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தக்க பதிலடியை கொடுத்து அந்த ஆடுகள் வந்து அங்கேருந்து போயிடுச்சுங்களாம். ஸோ இதான் மனுஷன் வாய்க்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கான். அண்ட் கதை இப்படியே முடியுது. ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அதாவது புதுசாக ஒருத்தவங்க நம்மளோட கேங்லேயும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லேயும் எவனோ ஒருத்தன் புதுசாக இன்வால்வ் ஆவான். ஸோ அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பானுங்க. பட் ஆனால் நம்ம அவன் கூடவே இருப்போம், அவனுக்கு எல்லாத்தையுமே பண்ணி நம்ம பழைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம். பட் ஆனால் நம்மளை ஒரு செப்பல் மாதிரி கூட பார்க்க மாட்டானுங்க. ஏதோ எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு கொச்சையாக பார்ப்பானுங்க, அப்படியே நம்மளை அப்படியே கிரிஞ்சியாக பண்ணுவானுங்க சில பேர். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் என் கேங்லேயே நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய கேங்ஸ்லேயே இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் ஆட்டுக்கார மாதிரி இருக்கான்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நம்ம கூடவே வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்களான இது குட்டி சார் சேனல். ஸோ எனவே டாடா பை அண்ட் லவ் யூ லாட். Life is very short, Nanba. Always be happy.